உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்கு இந்த வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம், ராஜயோகம் சூப்பராக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஏஜில் சார் அவங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும்? கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல பிறந்திருக்காங்க. கடகராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வரார். ரொம்ப குளுமையானவங்க. அப்படியே அவங்களை பார்த்தாலே அப்படியே பிரகாசமான ஒளி தெரியும். அந்த ஒளி பார்த்திங்கன்னா பிறந்ததுனால அந்த ஒரு ராசி சிறப்பாக சார் அது இல்லை, பொதுவாகவே அவங்களுடைய அந்த ராசியின் அதிபதியோட குணம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தன்னுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ரொம்ப மில்கிலாகி அவங்கள போய் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. அதாவது குறைஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம 12 ராசியில் ஒரு 5 ராசி எடுத்துக்கலாம். அற்புதமாக வாண்டடாக போய் மாட்டுறது. வடிவேல் சார் ஒரு படத்தெல்லாம் போய் நான் ரவுடி மாட்டுவார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இவங்களும் வாண்டடாக பாசத்துக்காண்டி மாட்டிக்கிறோம். ஸோ இவங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, உயிராக நேசிக்கிறாங்கன்னு இவங்களே நம்பிடுவாங்க, எளிமையாக நம்பிடுவாங்க. ஒரு வீட்டில் 5 குழந்தை இருக்குது, இல்லை 4 குழந்தை இருக்குன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா குழந்தையும் ஒன்றோட தான் கவனிப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றோட வைக்கணும், தோசைனாலும் எதுனா கரெக்டாக கொடுக்கணும். அப்போ 5 குழந்தைகளும் ஒன்றோட வளரணும், நல்லா வளரணும், நல்லா இருக்கணும்னு எண்ணம் கொண்ட ஒரு அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தாயுள்ள கொண்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப அன்பான அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நம்முடைய கடகராசிக்காரங்களுக்கு பலவிதமான அனுபவ பாடங்கள் தான் மிச்சம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கடகராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒன்று நம்முடைய புனபூஷ நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து பூச நட்சத்திரம், நம்முடைய சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆயிலை நட்சத்திரம், நம்முடைய புதன் பகவான் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சு கடகராசி டோட்டல் கடகராசிக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய அந்தஸ்து, அங்கீகாரம், உயர்ந்த நிலை, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தது அவர்களோட லைஃப் ஸ்டைலில் 29 ஆரம்பிச்சு 41 வயசு வரையும் அவர்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப கடினப்பட்டிருப்பாங்க. 41 வயசுக்கு அப்புறம்தான் அப்பாடி அப்படிங்கிற வார்த்தையும், வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் இவங்களுக்கு உள்ளுணர்வோடு வரும். இதுதான் உண்மையான தன்மை. என்னதான் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போனாலுமே அங்கேயும் சறுகள் இருக்கும், அங்கேயும் போராட்டம் இருக்கும். அதை தாண்டி இவங்களாக வாழக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா 41. சார் 41 கூட இட்ஸ் நாட் டூ லேட் தானே சார்? எப்படியாவது செட்டில் ஆகிட்டா போதும் இல்லை, அந்த 41 கடந்து வர்றதுக்கு இவங்க பட்ட கஷ்டம், அந்த 41 கடந்து வர்றதுக்கு இவங்க சந்தித்த துரோகங்கள், இவங்க பட்ட வலி வேதனை அதெல்லாம் சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது வெளியே இருக்கவனால பிரச்சனைனா கூட கடகராசிக்காரங்க சமாளிச்சிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்க கூடவும் பிரச்சனைனா யாரை நம்ப முடியும்? இப்போ ஒருத்தர் மனுஷன் வீட்டில் தூங்குறான், எப்படி தூங்குறான்? நமக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது, நமக்கான ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. வீட்டுக்கு போய்ட்டு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம்ல. ஆனால் கடகராசிக்காரங்க பல அன்பர்களுக்கு, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், பல அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தான் வீட்டில் கூட நிம்மதி இல்லை சார், நான் வீட்டில் கூட நிம்மதியாக தூங்க முடியல சார், கல்யாணம் முடிச்சு கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தானே அவங்க லைஃப் ஸ்டைல் போயிருக்கு. ஸோ அப்போ இந்த கடகராசியில் பிறந்த நம்மளுடைய புனபூஷ நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அற்புதமான நட்சத்திரம் தான், குருவுடைய நட்சத்திரம் அற்புதம் தான். ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி திசை முடிஞ்ச பிறகு தான் இவங்களுடைய லைஃப்லேயே ஒரு பெரிய அந்தஸ்து, அங்கீகாரமே பிறக்க முடியும். கடுமையாக போராடுவாங்க. கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து படிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புனபூஷ நட்சத்திரம் பிறந்தவங்க. ஸோ கூட படிக்கும் போதே கூட படிக்கக்கூடிய மாணவனுக்கு டீச்சர் கற்றுக் கொடுக்கறத விட இவங்க நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. இதை இப்படி பண்ணு, நான் இப்படி கண்டுபிடிச்சேன்டா, நீ செய்டா அப்படின்னு கூட இருக்கக்கூடிய அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே
தான் கூட இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் உயர்த்தி விட்டு அதில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் தான் புனர்பூச நட்சத்திரம். ஓகே. ஸோ ஆனால் இவங்க லைஃப்பில் ஒரு 21 வயசு இருந்து 21 வயசுலேருந்து 41 கடந்து வர முடியும். எல்லா போராட்டங்களையும் கடந்துருவாங்க. எல்லா உறவுகளிடம் பகையை சந்தித்து இவங்க உண்மையாக இருந்து மற்றவர்கள் இவங்க மேலே பகையை காட்டி போராடி வெற்றி பெற்று 41க்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய புனர்பூச நட்சத்திரம் பிறந்த குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு செயல்பாடு. ஓகே. அதுக்கடுத்து பூசம். பூசம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, சனி பகவானுடைய நட்சத்திரம். எந்த கிரக பயிற்சி வந்தாலும் பூச நட்சத்திரக்காரர்கள் போராடுவார்கள், கஷ்டப்படுவாங்க. எந்த கிரக பயிற்சி வந்தாலும் போராடி தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாயின் பாசம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. தாயோடைய பாசமே அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில அன்பர்களுக்கு கிடைக்கும், பல அன்பர்களுக்கு கிடைப்பது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓ, அதெல்லாம் கிரகநிலைகள். ஆமாம், அம்மாவோடைய பாசமே கிடைக்காது. அம்மா பாசத்துக்காண்டி ரொம்ப ஏங்குவாங்க. என் அம்மா எனக்கு ரொம்ப பாசம் காட்டுன்னு நினைக்கேன், என் மனைவி என்னை ரொம்ப நேசிக்க நினைக்கேன், என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்க நினைக்கன்னு இவங்க அவங்களுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்வாங்க. ஆனால் அந்த உறவுகள் இவங்களுக்கு வெற்றிடத்தை அதிகமாக கொடுப்பதாக நம்ம கிரக ரீதியாக உணர்கிறோம் என்பது உண்மை. ஸோ லக்ன ரீதியாக 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் வலுவாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லைன்னா கட்டாயமாக இந்த நிலை அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 17 வயசுலேருந்தே தனக்கான உறவை நோக்கி தன்னுடைய அன்பை எதிர்பார்த்து வாழக்கூடிய அன்பர்களாக வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 33 வயசுலேருந்து தான் இவங்களுக்கான ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான உறவை தேடி வாழக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. இவங்களுக்கு ராஜயோகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50 வயசுக்குள்ளே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. சூப்பர் சார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை நட்சத்திரம். இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் அப்பாவோடைய அன்புக்காக இயங்குவாங்க. அப்பாவோடைய அன்பு கிடச்சிச்சின்னா எனக்கு அற்புதமாக இருக்குயா, என் அப்பா என் உயிரியா, ஆனால் எங்கள் அப்பா என்னை கேர் பண்ணலையா, அப்பாவோடைய பாசம் கிடைக்கல அப்படிங்கிற சில அன்பர்களுக்கு இது ரொம்ப எமோஷனலான ஒரு கிரகமாக இருக்கு. சாரி, ராசியாக இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு ராசி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்களுடைய ரியாலிட்டியை உணரக்கூடியவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய பாசத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. சில அன்பர்களுக்கு அது கிடைப்பது அரிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 28 வயசுலேருந்து தான் இவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் ஸ்டார்ட் ஆகும். அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்க யாருன்னு மற்றவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே இவங்க பேரை சொல்லி வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சார், இவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க சார். இந்த கடகராசி எந்த கடவுளை போய் பிடிச்ச உடனே அவங்களுக்கு எல்லாமே கிராண்ட் பண்ணிட்டு வர அந்த கடவுள் அப்படின்னு இருக்கா சார்? இருக்கங்குடி மாரியம்மன். கடகராசி என்பர்கள் இருக்கங்குடி மாரியம்மனை போய் பிடிச்சி வருஷத்துக்கு ஒருக்க நான் உன்னை வந்து பார்த்துட்டேன் தாய், உன்னுடைய இரு கண்ணையும் என் மேல் பார்வைப்படட்டும், நீ என்னை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் போய் கை கூப்பி நின்னாங்கன்னா அம்மனுடைய அருளால் அட்டகாசமாக வாழக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு சிறு வயதிலிருந்து இவங்க லைஃப்பில் சூப்பராக இருக்கும். சார், இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20லேருந்து 30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம்.
சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.